வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 56. கச்சையிலிருந்த பட்டுச்சீலை. இந்த சதிக்கூட்டம் ஏற்பட்ட காரணங்களையும் இதை ஸ்தாபித்தவர்களின் உண்மை உத்தேசங்களையும் உணர வேண்டுமானால் குப்தஹீன ராஜ்யங்களின் சரித்திர வரலாற்றையும் உணர வேண்டும். அந்த கதையில் புகும் முன்பு இதோ இருக்கும் இந்த உளவாளிக்கு நான் வளைவிரித்த மார்க்கத்தை கூறுகிறேன் என்ற பூர்வ பீடிகையுடன் அஜிச்சந்திரன் தன் பேச்சை தொடங்கினான். சதிக்கூட்டத்தை சேர்ந்த அனைவரும் மிக மௌனமாக அவன் பேச்சை கேட்பதில் முனைந்தனர். அஜிச்சந்திரன் வார்த்தைக்கு ஏதோ பதில் சொல்ல ஆசனத்திலிருந்து திணறி எழுந்திருக்க முயன்ற பல்தேவை அவன் அருகில் இருந்த இருவர் அழுத்தி அசைய ஒட்டாமல் செய்துவிட்டனர். அஜிச்சந்திரன் தொடர்ந்து பேசினான். இந்த சதிக்கூட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போதே தோரமானவை ஒழிப்பதற்கல்லம் என்பது எனக்கு தெரியும். ஆகவே இதை ஆரம்பித்தது யாராய் இருந்தாலும் தோரமானாவிடம் நம்மை காட்டிக் கொடுக்க தயங்க மாட்டான் என்பதை ஆரம்பம் முதல் அறிந்திருந்தேன். ஆகவே ஒவ்வொரு முறையும் இந்த கூட்டத்துக்கு வரும் முன்பு என்னை தற்காத்துக் கொள்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளுடனேயே வந்தேன். சித்ராவின் தம்பியின் விலாசம் இங்கு படிக்கப்பட்டதுமே எந்த நிமிஷத்திலும் இந்த கூட்டத்தில் கலவரம் ஏற்படலாம் என்ற நிச்சயத்துடன் இருந்தேன். ஆகவே பல்தேவ் சந்தேகத்தை என் மீது திருப்பிவிட்டதிலும் எனக்கு ஆச்சரியமில்லை. நீங்கள் எல்லோரும் எழுந்திருந்து என்னை கொல்ல முயன்றதிலும் வியப்பில்லை. அத்தனை அபாயத்திலும் நான் அசையாமல் உட்கார்ந்திருந்ததை நீங்கள் அனைவரும் கவனித்திருப்பீர்கள். சந்தேகம் என்ன? நீங்கள் காட்டிய நிதானமும் அலட்சியமும் எனக்கு பெருத்த ஆச்சரியமாயிருந்தது என்றார் ரகுவீரர். உங்களுடைய ஸ்தானத்தில் வேறொருவராய் இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று சொல்ல முடியாது என்று பாராட்டினார் நரசிம்ம மகாபிரபு. வேறொருவர் இருக்க முடியாது. ஏனென்றால் பல்தேவின் லட்சியம் என்னை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் என்றான் அஜிச்சந்திரன். இதற்கு மேல் தாங்க முடியாத பல்தேவ் பொய், முற்றிலும் பொய் என்று கூவினான். அவன் கூச்சலை யாரும் லட்சியம் செய்யவில்லை. அஜிச்சந்திரன் முகத்தையே எல்லோரும் கவனித்தார்கள். உபாத்தியாயன் மேலும் பேசத் தொடங்கி, நீங்கள் அனைவரும் என்னை வெட்டத் தொடங்கியதையும் பிறகு பல்தேவின் மீது சந்தேகம் திரும்பியதும் அவனை கொலை செய்ய துடித்ததையும் கண்ட எந்த உளவாளியும் இந்த இடத்தில் இருக்கும் ஒவ்வொரு வினாடியும் தன்னுயிர் ஆபத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்திருப்பான். ஆகவே இந்த இடத்திலிருந்து தப்ப ஏதாவது ஒரு மார்க்கம் அகப்படாதா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பான் என்று விவரித்த போது சதிகாரர்களுக்கு மெல்ல உண்மை புலப்படத் தொடங்கியது. ராகுலன் கண்கள் கூட விஷயத்தை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக விரிந்தன. அதனால்தான் நீங்கள் என்று ஆரம்பித்தான். அவன் பேச்சு உபாத்தியாயன் இடைமறித்து, அந்த மார்க்கத்தை காட்டினேன் என கூறிவிட்டு, தப்பை எத்தனைக்கும் உளவாளிக்கு வழியை காட்டினால் அவன் தப்பியோட முயற்சிப்பான். அதிலிருந்து அவனை பற்றிய மர்மம் வெளிப்பட்டுவிடும் என்பதற்காகவே என் வீரன் முகுந்தன் வெளியில் இருப்பதாக ஒரு பொய்யை சொன்னேன். வெளியில் ஓட கிடைத்த சந்தர்ப்பத்தை பல்தேவ் எப்படி உபயோகப்படுத்தி கொண்டான் என்பதை நீங்கள் கண்ணார கண்டீர்கள். நான் விரித்த வலையில் பல்தேவ் விழாதிருந்தால் இப்பொழுது கூட உண்மையை நான் ஸ்தாபிக்க முடியாது என்று விளக்கினான் உபாத்தியாயன். நீங்கள் செய்தது சரியான காரியம். இல்லாவிட்டால் இந்த அயோக்கியன் இப்பொழுது கூட அகப்பட்டிருக்க மாட்டான் என்றார் ரகுவீர மகாபிரபு. இப்பொழுதே எச்சரிக்கிறேன். முட்டாள்தனமாக என்னை கொன்று இந்த அஜிச்சந்திரனை தப்பவிட்டால் உங்கள் எல்லோரையும் இவன் ஒழித்து விடுவான். இந்த சதி நடக்கும் விவரங்களை இவன் ஏற்கனவே தோரமானவுக்கு எழுதி அனுப்பியிருக்கிறான். இந்த விவரத்தை அன்று நான் மாளிகையில் முதலாக என் மனைவியை சந்தித்த போது அவளை சொன்னாள். உண்மையா அல்லவா என்று கேளுங்கள் அவனை என்று பல்தேவ் இறைந்தான். இந்த புது குற்றச்சாட்டுக்கு உபாத்தியாயன் என்ன பதில் சொல்லப் போகிறான் என்பதை சதிகாரர்கள் ஆவலுடன் கவனித்தார்கள். குற்றத்தை அஜிச்சந்திரன் சந்தேகத்துக்கு இடமின்றி ஒப்புக்கொண்டான். உண்மையில் இந்த சதியை பற்றிய சகல விஷயங்களையும் நான் தோரமானவுக்கு எழுதி அனுப்பி பல நாட்கள் ஆகின்றன என்றான். இப்பொழுது தெரிகிறதா யார் உளவாளி என்று? அவனை முதலில் பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த சதிக்கூட்டத்துக்கு அவன் துரோகியானால் சித்ராவின் தம்பிக்கும் விரோதி, குப்தராஜ்யத்துக்கும் துரோகி. இவனை விடாதீர்கள் என்று தூண்டினான் பல்தேவ். உபாத்தியாயன் உதடுகளிலிருந்த விஷமச் சிரிப்பு மறைந்தது. முகத்தில் தீவிரமான கோபம் எழுந்தது. அவ்வளவு கோபத்தை அவனிடம் என்றும் கண்டறியாத சித்ராதேவி கூட அதன் காரணத்தை அறியாமல் திகைத்தாள். மிகுந்த உக்கிரத்துடன் பல்தேவை நோக்கி அஜிச்சந்திரன், குப்தராஜ்ய துரோகியா? அது யார் என்பதை சீக்கிரமே கண்டுபிடிப்போம் பல்தேவ் என்று கூறிய வண்ணம் தன் கச்சையில் கட்டியிருந்த பட்டு நூல்களை அவிழ்த்து உள்ளே மடித்து வைக்கப்பட்டிருந்த சிறு பட்டுச்சீலையை எடுத்தான். பிறகு ரகுவீரரை நோக்கி, மகாபிரபு, நீங்கள் குப்தராஜ்யத்தில் வகிக்கும் ஸ்தானத்தின் காரணமாகவும் பிறப்பின் காரணமாகவும் இங்குள்ள எல்லோரையும் விட அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள், எல்லோராலும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். ஆகையால் இதை படித்து பாருங்கள் என்று பட்டுச்சீலையை எடுத்து அவரிடம் நீட்டினான். அதை பார்க்கும் ஆவலுடன் எல்லோரும் எழுந்திருந்தார்கள். மற்றவர்கள் அதை பிறகு பார்க்கலாம், தற்சமயம் பிரபு மட்டும் படித்தால் போதும் என்று தடுத்தான் அஜிச்சந்திரன். நாங்களும் இந்த சதியில் சேர்ந்தவர்கள் தானே, அவருக்கு தெரிந்தது எங்களுக்கும் தெரிந்தால் என்ன என்று கேட்டான் ராகுலன். நீங்களும் பார்க்கலாம், ஆனால் சற்று நிதானிக்க வேண்டும் என்றான் அஜிச்சந்திரன். அந்த பட்டுச்சீலையை சாளரத்திற்காக கொண்டு போய் வெளிச்சத்தில் பார்த்தார் ரகுவீரர்.
அதை பார்த்த அவர் முகம் சொல்லவண்ணா பிரமிப்பை அடைந்தது. சாளரத்துக்கு அருகிலிருந்து திரும்பி உபாத்தியாயனை பார்த்தபோது அவர் தோரணையே மிகவும் மாறியிருந்தது. மரியாதை ததும்பிய குரலில் மிக தாழ்மையுடன், நீங்கள் ஏன் இதை சொல்லவில்லை? நாங்கள் ஏதேதோ நினைத்து கொண்டு என்று மேலும் ஏதோ பேசப்போனார் ரகுவீரர். மேற்கொண்டு எதுவும் பேச வேண்டாம். குப்தராஜ்யத்தின் துரோகி நானாயிருக்க முடியாது என்பதை மட்டும் நமது நண்பர்களுக்கு சொல்லுங்கள் போதும் என்ற உபாத்தியாயன் ரகுவீரரை அடக்கிவிட்டு பட்டுச்சீலையை மீண்டும் பழையபடி கச்சையில் செருகிக் கொண்டான். சாளரத்துக்கு அருகிலிருந்து நடுக்கூடத்துக்கு வந்த ரகுவீர மகாபிரபு, இங்கு யார் துரோகியாக இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் உபாத்தியாயர் துரோகி அல்ல. அவரை பற்றி சந்தேகிப்பவர்கள் என் வாளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்று அரைக்கூவும் முறையில் பேசினார். ரகுவீரரின் இந்த மாறுதலுக்கு காரணம் புரியாத நரசிம்ம மகாபிரபு ஏதோ கேள்வி கேட்க எழுந்தார். ஆனால் உபாத்தியாயன் பார்வையொன்று அவரை பழையபடி ஆசனத்தில் உட்கார வைத்தது. ரகுவீரரும் உபாத்தியாயனும் தங்கள் தங்கள் ஆசனங்களில் அமர்ந்து கொண்டனர். குப்தராஜ்யத்தின் துரோகியாகவோ தோரமானாவின் உளவாளியாகவோ நான் இருக்க முடியாது என்று இப்பொழுது நிச்சயமாக விளங்கிவிட்டபடியால் பல்தேவ் ஏன் இந்த சதி கூட்டத்தை நிறுவினான், அவன் உண்மை நோக்கம் என்ன என்ற விவரங்களை இனி சொல்கிறேன். இந்த சதியின் கதையை சரியாக அறிய வேண்டுமானால் சென்ற 6 வருட காலத்தில் பாரதத்தின் சரித்திர போக்கு எப்படி இருந்திருக்கிறது என்பதையும் அறிய வேண்டும். இந்த சரித்திரத்தோடு மலைவாசல் சம்பவங்களும் என் சொந்த கதையும் கூட பெரிதும் பிணைக்கப்பட்டிருக்கின்றன என்று அஜித் சந்திரன் தன் கதையை சொல்லத் தொடங்கினான். கதையின் நீளத்தை உத்தேசித்து மஞ்சத்தில் சாய்ந்து கால்களையும் சௌகரியமாக நீட்டிக்கொண்டான்.